ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். மேடம் நீங்க குருன்னு சொல்றீங்க. எனக்கு யார குரு எடுத்துக்கிறதுன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒரே குரு. நாங்க ரஜினி சார் படம் பார்த்தோம் பாபான்னு. அவர தான் நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர எப்படி குருவா ஏத்துக்கிறது? இல்ல எனக்கு குருன்னே யாருன்னே தெரியாது. எனக்கு ஏதாவது ஒரு குரு சொல்லுங்கன்னா, மகாவதார் பாபாஜி தான் பெரிய குரு. அவர நீங்க குரு வேணும்னு நினைக்கிறவங்க, இல்ல அவர எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகாவதார் பாபாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு நினைக்கிறவங்க அவர குருவா ஏத்துக்கிட்டு மந்திர ஜபங்கள் பண்ணலாம். நீங்க கேட்கலாம். நெறைய பேருக்கு பாபாஜி காட்சி தந்திருக்காருன்னு சொல்றாங்க. நமக்கு அந்த காட்சியெல்லாம் வரல. பட் அந்த உணர்ந்திருக்கேன். அந்த பவர உணர்ந்திருக்கேன். அந்த பிரேயர்ஸ்ல உணர்ந்திருக்கோம். குரு வேணும்னு நெனைக்கிறவங்க, குருவை நாடி எனக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு நெனைக்கிறவங்க கண்டிப்பா மகாபாரதர் பாபாஜிய தன் குருவா ஏற்றுக்கிட்டு, இந்த மந்திரங்களை ஜெபம் பண்ணி, அவர நோக்கி ஜெபம் பண்ணி, அப்பா நீங்க எனக்கு குருவா இருங்க, எனக்கு ஒரு வழிகாட்டியா இருங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு கூட நீங்க இந்த மந்திரத்த சொல்லலாம். ரொம்ப ஈஸியான மந்திரம். ஓம் கிரியா பாபாஜி ஓம். அவ்வளோதான் இதோட மந்திரமே. ஸோ அதான் கிரியா யோகாலாம் அவர்கிட்டேருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. அதனால இந்த பாபாஜியை நோக்கி குருவா ஏத்துட்டு நல்ல வழிகாட்டியா வருவாரு. நல்ல அவரோட சக்தியை உணரலாம். நல்ல எண்ணத்தோட, தூய எண்ணத்தோட செஞ்சா கண்டிப்பா வருவாங்க. ஒரு ஒயிட் லைட்ல வருவாங்கன்னு சொல்றாங்க. நான் ஒயிட் லைட்ட பார்த்துருக்கேன். ஆனா அவர நேர்முக தரிசனம் கிடைக்கல. நெறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் அது கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நல்லபடியா கிடைக்கும். அ இந்த உலகத்தில எனக்கு குரு வேணும்னு நினைக்கிறவங்க, அவர நோக்கி டெய்லியே தவம் மாதிரியோ, இல்ல மந்திர சாண்டிங் மாரியோ, உண்மையா சிஷ்யன் உண்மையா இருக்கணும் இல்லையா குருக்கு. அந்த மாரி உண்மையா இருந்து நீங்க இந்த மந்திரத்த சாண்ட் பண்ணிட்டே வாங்க. ஓம் கிரியா பாபாஜி நமஹ. அவ்வளோதான் இந்த மந்திரம். இத நீங்க சாண்ட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா குரு அருள், திருவருள் கிடைக்கும். கண்டிப்பா குரு அருள் கிடைச்சாலே திருவருள் கிடைச்சிரும் இல்லையா? குருவின் ஆசீர்வாதம் நம்மள இப்படி பண்ணாலே, நம்மளோட துன்பங்கள் எல்லாம் விலகி ஓடிடும். குருவை கைப்பற்றிட்டு, அவர் திருவடிகளை கைப்பற்றிட்டு நம்ம வாழ்க்கைங்கிற ஓடத்தை கடந்துடணும். இல்ல. ஸோ குரு கிடைக்கிறதே பெரிய விஷயம். கண்டிப்பா ஒரு கனெக்ட் இருக்கும். ரேக்கி கத்துக்கிட்டவங்க, இதில எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு நம்ம ரேக்கி கிளாஸஸ்க்கு வந்தவங்களுக்கு சொல்லியிருக்கோம். எப்படி கனெக்ட் பண்ணணும் காட் கிட்ட, குரு கிட்டலாம். அந்த மாதிரி கத்துக்கிட்டவங்க அந்த போட்டு கனெக்ட் பண்ணலாம். இல்ல ஜென்ரலாவே எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு எங்கங்க நான் கத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க, மனதார கும்பிடுங்க. அவரோட பவரை கண்டிப்பா உணர்வீங்க.